பொதுவாக வந்து நம்ம ஹைவேல பார்க்குறதோ இல்லை நம்ம ஸ்ட்ரீட் லைட்டில் பார்க்குறது தெருக்களில் பார்க்குறதோ வந்து இது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் சோடியம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹை ப்ரெஷர் சோடியம் வந்து பிரைட் எல்லோவாக காணப்படும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் சோடியம் வந்து ஒரு ஹெச்ஐடி வகையை சேர்ந்த லேம்பு. ஹெச்ஐடி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹெச்ஐடி அப்படிங்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதிக தீவிர வெளியேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த ஹெச்ஐடியில் வந்து பல வகையான லேம்புகள் இருக்கு. இந்த ஹெச்ஐடியை வந்து எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் பார்க்கலாம், கிரிக்கெட் கிரவுண்டில் பார்க்கலாம். கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து மெட்டல் ஹைலைட்னு சொல்லிட்டு ஒரு கூல் ஒயிட்டு, அதை வந்து டியூப்லைட் கலரில் வந்து அது ஒரு கூல் ஒயிட்டில் தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து காரில் வந்து ஹெட்லாம்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஜெனான் ஹெச்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, சினிமா ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வகையான பல்புகள் இருக்குது, லேம்புகள் இருக்குது. எல்இடி வர்ற காலகட்டங்களுக்கு முன்னக்கூட்டி இந்த ஹெச்ஐடி லேம்ப் வந்து ரொம்ப பிரபலமாக காணப்பட்டுச்சு எல்லா பக்கமும். இந்த ஹெச்ஐடி வகையான லேம்புகள் வந்து எதனால ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னா இதோட லைட்டிங் குவாலிட்டி ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஹெச்ஐடி லேம்புகள் எல்லாமே வந்து ஒரு கேசஸின் அடிப்படையில், ஒரு வாயுக்களின் அடிப்படையில் தான் இது வந்து இயங்குது. எல்லா விதமான ஹெச்ஐடி லேம்புகளும் அதோட வாயுக்கள் தான் வந்து வித்தியாசப்படுது. நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ரெஷர் சோடியம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லேம்பை வந்து இந்த ஹை ப்ரெஷர் சோடியம் வந்து நம்ம வந்து எரிய வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பிளாஸ்டிக், கெப்பாசிட்டர், இக்னேட்டர்னு சொல்லி நமக்கு ஒரு 3 பொருட்கள் தேவைப்படுது. ஸோ இதோட டயக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நியூட்ரல் எடுத்து காமனாக 3க்குமே கொடுத்துட்றோம். ஃபேஸ் எடுத்து பிளாஸ்டோட இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து நம்ம வந்து இந்த லேம்பை பற்ற வைக்கிறதுக்காக இக்னேட்டரில் கொடுக்குறோம். இக்னேட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து நியூட்ரல் ஃபேஸ் வந்து அவுட்புட் எடுத்து இந்த லேம்புக்கு வந்து போகுது. ஸோ இந்த பிளாஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஃபேக்டரை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக நம்ம வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இக்னேட்டரோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த லேம்புக்குள்ளே இருக்கிற கேஸை வந்து நமக்கு வந்து ஒரு பற்ற வைக்கிறதுக்காக இந்த இக்னேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த லேம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த லேம்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்க் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கான், ஜெனான், மெர்க்குரி, சோடியம் இது எல்லாத்தையுமே வந்து கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. டியூபுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு சின்ன பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். இந்த 2 பின்லையுமே வந்து நம்ம எலக்ட்ரான் கொடுக்கும்போது நமக்கு வந்து உள்ள வந்து நமக்கு ஒரு வளைவான ஒரு ஆர்க் ஒன்று ரெடி பண்ணுது. உள்ள வெப்பம் தாங்க முடியாமல் உள்ள இருக்கிற கேஸஸ் எல்லாமே வந்து ஆவியாக மாறுது. இதில் வந்து இந்த ஆர்கானோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்கான் தான் வந்து உங்களுக்கு வந்து எரியிற தன்மையை கொடுக்குறது. இந்த ஆர்கான் தான். ஆர்கான் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாசில் யூஸ் பண்ணுவாங்க, வெல்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த வெல்டிங் ராடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெல்டிங் ராடில் வந்து நீங்கள் வந்து அதில் அந்த மெட்டலை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கான் தான். ஸோ நீங்கள் அந்த ஆர்கானை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெல்டிங் ராடை வந்து நீங்கள் வந்து வெல்ட் பண்ணும்போது அது வந்து கான்டாக்ட் ஆகுமே தவிர அதை வெல்ட் ஆகாது. இந்த ஆர்கானோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்கான் வந்து எரிய வைக்கிற தன்மையை கொடுக்குது. இந்த ஜெனான் கேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மற்ற கேஸுகளை எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக எரிய வைக்கிறதா இருந்தாலும் சரி, சீக்கிரமாக வந்து அதை கூல் பண்ணுறதுக்கும் இந்த ஜெனான் கேஸ் வந்து ஒரு அயனைசேஷனாக வந்து செயல்படுது. சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து சோடியமையும் மெர்க்குரியையும் இந்த ஆர்கான் வந்து பற்ற வைக்குது. அந்த பற்ற வைக்கிற ப்ராசஸை வந்து இந்த ஜெனான் வந்து குயிக்காக பண்ணுது. இப்போ எல்லா ஹெச்ஐடி லேம்ப்லையும் இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த கேஸ் வந்து எதனால் வந்து ரொம்ப பிரைட் எல்லோவாக காணப்படுது அப்படின்னா இந்த சோடியம் மேலே தான். நீங்கள் ஒரு சோடியம் எடுத்து சாதாரணமாக நீங்கள் ஒரு தீயில வந்து நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் அந்த தீயில ஃப்ளேம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு எல்லோ கலர், ஆரஞ்சு இந்த கலரில் தான் அது வந்து காணப்படும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு காப்பர் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ளேம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரீன், ப்ளூ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலரை நீங்கள் பார்க்கலாம். இந்த வகையான லேம்புகள் எல்லாமே வந்து அது கலரை கொடுக்கறது வந்து அது உள்ளே இருக்கிற கேஸஸை பொறுத்து தான் அது வந்து கலரை கொடுக்குறது. அதனால தான் நம்ம பார்க்குற ஹைவேல நம்ம வந்து வீட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் பார்க்குற எல்லா லேம்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட வண்ணங்கள் வந்து அதோட கலர் வந்து பிரைட் எல்லோவாக காணப்படுது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியமால தான். கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து நீங்கள் வந்து மெட்டல் ஹைலைடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டல் ஹைலைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கூல் ஒயிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கலரை கொடுக்கக்கூடிய ஒரு லேம்பு. ஸோ அதுலேயும் வந்து ஆர்கான், ஜெனான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சோடியமை தவிர இந்த லேம்பை வந்து நீங்கள் ஒன் டைம் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணும்போது அது வந்து டைம் எடுத்துக்கிடும். மறுபடியும் ஆன் ஆகிறதுக்கு அது வந்து டைம் எடுக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாமே ஆவியாக மாறிடும். அப்படி மாறுறதுனால நமக்கு வந்து ஒளியை கொடுக்குது. இந்த லேம்ப் எல்லாமே நல்லா முழுமையாக ஆவியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஆன் ஆகிறதுக்கு 4-5 நிமிஷம் ஆகும். உள்ளே இருக்கிற கேஸஸ் எல்லாமே வந்து மறுபடியும் நமக்கு கேஸஸாக மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னா நமக்கு வந்து 2000 மேலே இதோட டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 PSI வரைக்கும் இதில் ப்ரெஷர் காணப்படும்.
உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு மோட்டார் சைக்கிளோட டியூப்ல உள்ள ப்ரெஷர் இந்த சின்ன டியூப்ல இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற கேசஸ்னால இந்த லேம்ப் இந்த உள்ள இருக்கிற ஆர்க் டியூப் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லேம்ப் இந்த உள்ள இருக்கிற ஆர்க் டியூபை வந்து செராமிக்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த லேம்ப் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு லேம்ப். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அவுட்டர் கவரை வந்து நமக்கு வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல இருந்து பாதுகாக்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், நமக்கு வந்து இந்த லேம்ப் மட்டும்தான் நமக்கு வந்து ஒன் டைம் நம்ம ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4-5 நிமிஷம் டைம் ஆகுது. அதே போல் நமக்கு வந்து காரில் வந்து அப்படி ஆகலையே ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும். காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான் சொல்லிட்டு ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, கிரிப்டான் 85 அப்படிங்கிறது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு -250 வரைக்கும் இது வந்து டெம்பரேச்சர் காணப்படுது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மெயின்டைன் ஆகுது. அந்த கிரிப்டான் கேஸ் வந்து வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளாஷில் வந்து இந்த கிரிப்டான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டார்ச் லைட்டில் இருக்கிற அந்த சின்ன பல்ப் இருக்குதுல்ல, அந்த பல்ப்லையும் நீங்கள் வந்து கிரிப்டான் கேஸை பார்க்கலாம். அந்த லேம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெப்பமாகி எவ்வளோ குயிக்காக வந்து கூலாக முடியுமோ அவ்வளோ குயிக்காக கூலாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன், என்னோட விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.